நெகேமியாவின் புஸ்தகம் முதலாவது அதிகாரம். நெகேமியா முதலாவது அதிகாரம் 9வது வசனம். நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்தரத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்திற்கு அவர்களை கொண்டு வருவேன் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும். ஆண்டவர் நெகேமியாவுக்கு அந்த வார்த்தையை சொல்லலை. யாருக்கு சொன்னார்? மோசேக்கு சொன்னார். மோசேக்கு சொன்ன வார்த்தையை யார் பிடிச்சிக்கிட்டா? நெகேமியா பிடிச்சிக்கிட்டார். அதுக்கு பிறகு அந்த பரிசுத்தவான்கள் அதை பிடிச்சிருப்பாங்க, அந்த வார்த்தையை பிடிச்சிருப்பாங்க. அதே போல் நாம் என்ன செய்யணும்னு சொன்னால், அங்கேருந்தே வர அந்த வார்த்தைகளை எல்லாம் பிடிச்சி நம்மளும் பிடிச்சி ஜோபிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் மகிமையான மாற்றங்களை கட்டாயம் ஆண்டவர் நமக்கு செய்வார். இந்த வசனத்தில் என்ன போட்டுருக்குன்னு கேட்டால், உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் ஆண்டவருக்குள்ளே இருந்து ஊழியம் செய்து விசுவாசியாக இருந்து பிறகு ஏதோ சில சூழ்நிலைகளில் பின்வாங்கி போய் தள்ளுண்டு போன ஒரு சூழ்நிலை இருந்தால் அவங்க எங்கே போயிட்டாங்க? வானத்தின் கடையாந்தரத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து என்ன செய்வேன்? அது ஆண்டவருக்கு லேசான ஒரு காரியம். அப்போ முதல் ஜெபக்குறிப்பு என்ன? ஜெபக்குறிப்பு அப்படின்னு சொன்னால், ரொம்ப தூரமாக போயிருக்கலாம், அவங்களே ஆண்டவர் என்ன செய்யட்டும் கொண்டு வரும்படி நம்ம எல்லோரும் ஜெபிக்க போகிறோம். எல்லா இடங்களிலும் இப்படிப்பட்ட ஊழியர்கள், இப்படிப்பட்ட ஆட்கள் உண்டு. அதனால் யார் கெட்டு போகிறது அவருடைய சித்தமே அல்ல. யார் கெட்டு போகிறது அவருடைய சித்தம் அல்ல. எல்லாரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஒரு 4-5 குறிப்புக்கு நல்லா ஜெபிக்க போகிறோம். எப்படி ஜெபிக்க போகிறோம்? அது என்ன? நல்லா ஜெபிக்க போகிறோன்னா என்ன அர்த்தம்? நல்லா இல்லாமல் ஜெபிக்க போகிறோன்னா என்ன அர்த்தம்? நல்லா ஜெபிக்க போகிறோன்னு சொன்னால் நல்லா விழிப்பாக கருத்தாக சத்தமாக ஜெபிக்க போகிறோம். நல்லா இல்லாமல் ஜெபிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் உரையினு ஜெபிக்க போகிறோன்னு அர்த்தம். அதுதானே? நல்லா ஜெபிக்கணும். ஆண்டவர் நம்ம கையில் ஒரு கனமான ஊழியத்தை வச்சுருக்காரு, ஏராளமான ஆத்மாக்களை வச்சுருக்காரு. நமக்கு நேரம் குறையாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் இருக்கிற நேரத்தை நல்லா சத்தமாக ஜெபம் பண்ணி பழகிட்டேன்னு சொன்னால் மாற்றங்கள் உண்டாகும். இப்போ நம்ம எல்லோரும் ஜெபிக்க போகிறோம். நெகேமியா முதலாவது அதிகாரம் 9வது வசனத்தில், தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்தரத்தில் இருந்தாலும் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து கொண்டு வருவேன் என்று நினைத்தருளும். நினச்சிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய கூட்டம் வந்துடும். இன்றைக்கு நைட்டில் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆட்களை நினச்சிட்டாருன்னு வைங்க, வடநாடு, தென்னாடு, மேல்நாடு, நம்ம நாடு, எல்லா நாட்டிலையும் உள்ள எல்லோரும் என்ன செய்வாங்க? வந்துடுவாங்க. எல்லோரும் என்ன செய்வாங்க? வந்துடுவாங்க. ஆண்டவர் உங்களை நினைக்கும்படி நம்ம எல்லோரும் போய் ஜெபிக்க போகிறோம். ஜெபம் பண்ணுவோமா? எல்லோரும் ஜெபம் பண்ணுங்க சத்தமாக. ஆமென். தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்தரத்தில் இருந்தாலும் அவர்களை வானத்தின் கடையாந்தரத்தில் இருந்தாலும்
அங்கே இருந்து நான் அவளை கூட்டி சேர்ப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு.